கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மெய்மன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட சக தொழிலாளர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்த 30 நாள் விரதம் உபவாசம் இருக்கின்ற அந்த ரம்ஜான் அந்த காரியத்தை குறித்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நானும் அங்கு நின்று கொண்டிருக்கிறேன், இன்னொருத்தரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ பேசி கொண்டிருக்கும் போது இந்த 30 நாள் நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களே, அந்த உபவாச நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, உங்களுடைய உடல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, அப்போ அவங்க சில பதில் சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப ஃபத்திக்கு, அதாவது வந்து அதிகமாக வேலை செய்ய முடியாது, காலையிலே அந்த சூரியன் உதயவாதம் ஆவதற்கு முன்பாகவே சாப்பிட்டு விட வேண்டும், அதோடு சூரியன் மறைந்த பிறகுதான் சாப்பிட வேண்டும், இப்படி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த பக்கம் நீங்களும் வந்து கிறிஸ்தவத்தில் வந்து 40 நாள் அனுசரிப்பீங்கள்ல, அப்போ உங்களுடைய உபவாசம் எப்படி அப்படின்னு சொல்லி நானும் நின்று கொண்டு அப்போ இன்னொரு பெண், கிறிஸ்தவ பெண்ணு, அவங்க கத்தோலிக்கத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அவங்க பதில் கொடுக்குறாங்க, நாங்களும் வந்து அதை அனுசரிப்போம், ஆனால் வந்து நாங்கள் வந்து காலையில் தண்ணீர் மட்டும் குடிப்போம், சிலவங்க வந்து மாமிசம் சாப்பிட மாட்டார்கள், சிலவங்க கடைசி வாரம் அப்போ வந்து காலையும் மதியமும் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சம்பாஷணை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் எல்லாத்தையும் இப்போ நான் சொல்ல வரல. அப்போ அந்த சம்பாஷணையில் பிரியமானவரில் அப்போ ஒருவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னு சொன்னால், இந்த ரம்ஜான் டைமில் பார்த்தால் ஷீஃப் தஃபர் கடைகளிலே அதிகமாக ஆகிறது என்று என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஆனால் அது உண்மை தான் அப்படின்னு நான் இப்படி தொடங்கினேன் சப்ஜெக்டை. அப்போ என்னன்னு சொன்னால், கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரம்ஜான் டைமில் முன்பை விட அதிகமாக பொருட்களை வாங்குகிறார்கள் ஜனங்க. ஏன்னு சொன்னால், காலையிலையும் அவர்கள் சாப்பிடுகிறார்கள், இரவும் சாப்பிடுகிறார்கள், நடு நேரம், அதாவது நடு நேரத்தில் அவர்கள் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அதாவது விடிய காலில் சாப்பிட்றாங்க, சூரியன் மறைந்த பிறகு சாப்பிட்றாங்க. ஆனால் அதிகமான பொருட்களை அவர்கள் வாங்குகிறார்கள். அதிகமாக என்ன செய்யணும்னா, கடையில் வந்து வருமானம் கூடுகிறது. அந்த 30 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமானம் கூடுகிறது. அப்போ நான் கேட்டேன், இந்த உபவாசம் நாட்களில், இந்த 30 நாள் உபவாசம் நாட்களில் என்ன நோக்கத்திற்காக அவர்கள் இருக்கிறாங்க? ஒன்று. ரெண்டாவது, இந்த 30 நாள் அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்கல்ல, அந்த சாப்பிடாமல் இருக்கிற அந்த பொருள் வாங்குகின்ற பணத்தை மிச்சம் பிடித்து மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரியம், அதாவது உங்களுடைய மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? எந்த நோக்கத்திற்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு 30 நாள் வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறீங்க? ஆனால் காலையிலே நன்றாக சாப்பிட்டு விடுகிறீர்களே, இரவிலும் நன்றாக சாப்பிட்டு விடுகிறீர்களே, அப்போ அதற்கு முன்பாக பொருட்களை வாங்கி சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வைத்து கொண்டு சாப்பிடுகிறீர்களே, அப்போ இந்த 30 நாளினுடைய நோக்கம் என்ன? இந்த பக்கம் ஒரு கேள்வி. கிறிஸ்தவத்தில் 40 நாள் சிலவங்க மாம்சம் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க, சிலவங்க வந்து காலையில் சாப்பிட மாட்டாங்க, மதியானம் சாப்பிடுவாங்க, சிலவங்க காலை மதியம் சாப்பிட மாட்டாங்க, இரவு மட்டும் சாப்பிடுவாங்க, சிலவங்க காலையும் மதியமும் சாப்பிட மாட்டாங்க, இரவு மட்டும், அதாவது தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, சிலவங்க தண்ணீர் குடிப்பாங்க, சிலவங்க காப்பி குடிப்பாங்க, சிலவங்க காப்பி கூட இப்படி பிரியமானவர்களே, பல மதங்களிலே பலவிதமான அனுசரிப்பு முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ நான் யாரையும் ரம்ஜானில் 30 நாள் செய்கிறதுலையும், இல்லை கத்தோலிக்கத்தில் சபைகள் மத்தியில் இந்த 40 நாள் செய்கிறது குறித்தும் இப்போது நான் ஆழமாக சிந்தித்து பேசப்போனால் நேரம் போயிடும். சுருக்கமான ஒரு கேள்வி என்னவென்றால், நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அப்போ ஒரு முஸ்லீம் சகோதரர் சொன்னார், அதாவது வந்து இந்த 30 நாளில் பல காரியம் கலந்துட்டாங்க நிறையா காரியத்தை, ஆனால் உண்மையாகவே வந்து 2 வேளையை சாப்பிடாம, ஒரு வேளை இரவு மட்டும் சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன், காலைல கூட சாப்பிடாம, சிலவங்க காலைல சாப்பிட மாட்டாங்க, டைரெக்டாக இரவு சாப்பிடுவாங்க, சிலவங்க வியாதியில் இருக்கிறவங்க நோன்பே இருக்க மாட்டாங்க, ஏன்னா வியாதியில் நோன்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
சிறு பிள்ளைகள் ஓகே சாப்பிட்ருவாங்க. ஆனால் உண்மையாகவே ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 வேளை உணவுக்கு ஆகின்ற செலவுகளை, அந்த பணத்தை, அந்த வாங்குகின்ற பொருள் பணத்தை மிச்சம் பிடித்து அந்த ஏழை இல்லாத எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் சகோதரர் சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்போ சிலுவை பாதை நடந்து கொண்டிருக்கு. இந்த சிலுவை பாதை நேரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் சிலுவை பாதை பாடல்கள், சிலுவை பாதை தியானங்கள், சிலுவை பாதனுடைய உபவாசங்கள், இப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு பாடல் கேட்க நேர்ந்தது. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, குருதி சிந்தி பாடுபட்டு மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. நல்ல ஒரு ஆழமாக சிந்திக்க வேண்டிய, அதாவது இந்த பீரியடில் மட்டும் இதை நினைவு கூறுவதல்ல. நாம் நினைவு கூறிட்டு அப்படியே உயிர்த்தெழுந்த பண்டிகை வந்தோடனே கறியும் சோறும் பிரியாணியும் பாட்டும் கூத்தும் கும்மாளமும் குடியும், அப்படி இல்லை பிரியமானவர்களே, அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, சிலுவை பாதை என்பது, நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சிலுவை சுமந்தார். ஏன் சுமந்தார், எதற்காக சுமந்தார் அப்படி என்பதை சிந்தித்து பார்ப்போமானால், என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. இதுதான் பிரியமானவர்களே. என் மீதும் உன் மீதும் ஆண்டவர் நினைவு கொண்டபடியால், உன்னையும் என்னையும் மீட்க வேண்டுமென்றபடியால், உன்னையும் என்னையும் நேசித்தபடியால் உனக்காக எனக்காக ஜீவன் கொடுத்தார். அப்போ நீயும் நானும் என்ன கொடுக்க வேண்டும் இயேசுவுக்காக? புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பாடல் வரிகளுக்கு கீழே கமெண்ட்டை படித்து பார்த்தேன். அந்த கமெண்ட்டில் பலவிதமான கமெண்ட் ஓடுகிறது. பலர் கண்ணீரோடு கமெண்ட்டு, உருகிய கமெண்ட்டு, இப்படி பல கமெண்ட் இருக்குது. ஆனால் பிரியமானவர்களே, நாம் கமெண்ட் எழுதிவிட்டு போவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை. புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. ஏன்னா கமெண்ட் ரொம்ப ஈஸி, நீங்கள் நானும் எழுதுவது. ஆனால் சிலுவையில் மரிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா நாம்? யோசித்து பார்க்கணும். இங்கே பாருங்களேன், சிலுவையை அவர் இறக்கி வைக்கல, ஆணியை அவர் புறக்கணிக்கலை, ரத்தம் சிந்த போகிறோன்னு தெரிஞ்சும் அவர் அங்கே மறுதளிக்கலை, மரணம் சூழ்ந்த அந்த நேரத்திலும் அவர் விட்டு கொடுக்கல. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. அதனால தாங்க எவ்வளவு தூஷணமான வார்த்தைகளை பேசினாலும், ஏளனமான வார்த்தைகளை பேசினாலும் அவர் அந்த சிலுவை விட்டு இறங்கி வரவில்லை. அவருக்கு வல்லமை இருந்தது, அவருக்கு சக்தி இருந்தது. ஆனால் உன்னையும் என்னையும் யோசித்தார், நேசித்தார், ஜீவனை விட்டார். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். அதாவது மற்ற மதத்தினர்கள் போல நீங்களும் நானும், அதாவது பாரம்பரியமான சடங்காச்சாரமான காரியங்களை அனுசரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, பிரதர், அப்போ இந்த நாளிலாவது நாம் நினைவு கூறக்கூடாதா அவருடைய சிலுவை பாடுகளை? இல்லை, இந்த நாளிலாவது நாம் உபவாசம் இருக்கக்கூடாதா? அப்படி என்று நீங்கள் நானும் யோசிக்கலாம். பலர் அப்படிப்பட்ட கேள்வியை எழுப்பலாம். ஆனால் பிரியமானவர்களே, உபவாசத்தினுடைய நோக்கம் அன்றைய நாட்களில் எப்படியாக இருந்ததென்றால், தங்களுடைய பாவங்களுக்காக, தங்களுடைய அக்கிரமங்களுக்காக அதை விட வேண்டும், கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுடைய இரக்கம் என்னில் இறங்க வேண்டும், அவர் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு உபவாசம், நோன்பு நம்மிடம் காணப்படுகிறதா? என் வாழ்க்கையில் மாற்றம், என் பேச்சில் மாற்றம், என் பார்வையில் மாற்றம், என் சிந்தனையில் மாற்றம், என்னுடைய கரங்கள் செய்கின்ற செயலிலே மாற்றம், என் கால்கள் செல்லுகின்ற அந்த பாதைகளிலே மாற்றம் உண்டாகுமானால், பிரியமானவர்கள், நாம் இருக்கின்ற உபவாசத்திற்கு அர்த்தம் உண்டு, நாம் செய்கின்ற காரியத்திற்கு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தில் தான் பைபிள் போதிக்கிறது உனக்கும் எனக்கும். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், அவரை போல மாறுவோம்,
நாம் செய்கின்ற காரியம், நாம் செய்கின்ற செயல் என் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். என்னை பார்க்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு தாக்கம் உண்டாக்க வேண்டும். அந்த மக்கள் மாற வேண்டும் என்றால் நான் மாற வேண்டும். இந்த உலகை மாற்றுவதற்கு இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார், மனிதனை நேசித்தார், ஜீவனை விட்டார். நீங்களும் நானும் இந்த உலகை மாற்றுவதற்கு நம்மை முதலாவது தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து, அந்த அர்ப்பணித்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்மில் வெளிப்படுமானால் கண்டிப்பாக இந்த உலகம் மாறும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய நேசத்திற்காக, உம்முடைய சிலுவைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆனால் நான் அந்த சிலுவை எடுக்க, அந்த சிலுவையில் மரிக்க, ஆண்டவர் நான் செய்கின்ற செயல் இந்த உலகத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு தாக்கத்தை உண்டாக்க, உம்மை போல் மாற, உம்மை போல் வாழ கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபம் பிதாவே, ஆமென்.